ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மேரேஜ் vlog தான். மேரேஜ்க்கு ரெடி ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து saree அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேர் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான கெட் ரெடி வித் மீ வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இதில் மேக்கப்லாம் சொல்லவே மாட்டேன். சிம்பிளாக நானே வந்து வீட்டில் எப்படி ரெடி ஆவேன் அப்படின்றது வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஹேர் ஸ்டைல் வந்து சிம்பிளாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் தான் வந்து போட்டிருந்தேன். நீளமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் பின்னுனா வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேர் தான் அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல்லாக வந்து பின்னலை, பாதி வரைக்கும் மட்டும் பின்னி ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டேன். லாங் ஹேர் அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதுவே வந்து எனக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து காம்பேக்ட் பவுடர் தான் வந்து போட போகிறேன். நான் வந்து லாக்மி பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. அதனாலேயே வேற பிராண்ட் வந்து மாற்றுறது கிடையாது. டைரெக்டாகவே ஃபேஸ்க்கு வந்து காம்பேக்ட் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். கன்சீலர், ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. காம்பேக்ட் பவுடருமே ரொம்ப லைட்டான ஒரு கோட்டிங் தான் கொடுப்பேன். ஸோ இதுவே வந்து எனக்கு ஒரு நீட்டான லுக் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு என்னோட ஐப்ரோஸ் தான். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டார்க்காலாம் இருக்காது, ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் நார்மலாக பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்கன் பண்ணிப்பேன். ஐப்ரோஸ் வந்து டார்க்கன் பண்ணதுக்கப்புறம் டவுன் ஐக்கு மட்டும் லைட்டாக வந்து காஜல் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப டார்க்காலாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப டார்க்காக வந்து அப்ளை பண்ண மாட்டேன். காஜலோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா லாரியல் பாரிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து ஸ்மஜ் ஆகும், பட் இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்பர் ஐக்கு வந்து நான் வந்து வேற பிராண்ட் காஜல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து லூலு மால் போனப்போ வந்து ப்ளம்மோட காஜல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு, பார்க்கறதுக்குமே ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லி ஹெர்பல் தான். ஸோ பாப்பாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த ப்ராடக்டே வந்து வாங்கிட்டேன். எப்போவுமே வந்து லிப்ஸ்டிக்கோட ஷேடு வந்து நான் கண்டிப்பாக வந்து லிப் கலரில் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. பார்க்குறதுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியக்கூடாதுன்னு வந்து நினைப்பேன். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து லிப் கலர் ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் வந்து அதுதான் அப்ளை பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோட சிம்பிளான மேக்கப் லுக். நான் வந்து எங்கள் மேரேஜ்க்கோ எந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி போகிறதுனாலும் இவ்வளோதான் வந்து என்னோட மேக்கப்பாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் வந்து மேக்கப்னு சொல்லவே கூடாது. மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. நோ மேக்கப் லுக்னு வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இதுவே வந்து எனக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே ரெடி ஆவேன். ஸோ ஃபைனலாக பொட்டு வச்சு பூ வச்சாச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ இதோட பிளவுஸ் வந்து ரொம்பவே டைட் ஆயிடுச்சு அண்ட் பிளவுஸ்மே ஓல்ட் மாடல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நியூவாக வந்து இப்போ தான் வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் எம்ப்ராய்டரிஸ் அவங்க கிட்ட தான் வந்து கொடுத்து பண்ணியிருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் என்னோட சாரீக்கு வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆயிருந்தது. ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இவங்க கிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஸ்டிச்சிங் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வாஹிதா டெய்லர்ஸ் அவங்க கிட்ட தான் வந்து கொடுத்து பண்ணியிருந்தேன். பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஈரோடு சைடில் இருந்தால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரெடியாகி மேரேஜ்க்கு வந்தாச்சு. மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு முல்லாம்பரப்பில் இருக்க ஆர்பிடி மண்டபத்தில் தான். மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த மண்டபத்தில் இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஸோ நான் வந்து இப்போ தான் வந்து இந்த மண்டபத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு தான். ஸோ தம்பி வந்து எப்படி சொந்தம் அப்படின்னா அப்பிச்சியோட அக்காவோட பொண்ணோட பையன் தான் வந்து கல்யாண மாப்பிள்ள. ஸோ அவனோட கல்யாணத்துக்கு தான் வந்து எல்லாருமே வந்திருக்கோம். மண்டபத்துக்குள்ள என்டர் ஆனதுமே அத்தையும் மாமாவையும் தான் வந்து பார்த்தோம். இவங்க வந்து அப்பாவோட சொந்தம், 2 பேருமே பங்காளி வீடு தான். எங்க அப்பிச்சியோட அக்கா பாத்தீங்கன்னா துளசி அத்தான் தான் வந்து சொல்லுவோம் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு வந்து 3 பொண்ணுங்க, ஒரு பையன். அதுல வந்து ஒரு பொண்ணோட பையனுக்கு தான் வந்து இப்போ வந்து கல்யாணம். இவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா.
கரெக்டாக நாங்கள் வந்து உள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகலை, நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாயி, அதாவது எங்கள் அம்மாயியோட தங்கச்சி. சித்தி அம்மாயின்னு தான் வந்து கூப்பிடுவோம். சின்னம்மாயி தான் வந்து சித்தி அம்மாயின்னு வந்து சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே நானே என் தங்கச்சி அப்படியே கூப்பிட்டு பழகிட்டோம். எங்கள் அம்மாயி இருந்தால் எங்கள் மேலே வந்து எவ்வளோ பாசமாக அக்கறையோடு இருப்பாங்களோ அதே பாசத்தோடையும் அக்கறையோடையும் எங்கள் சித்தி அம்மாயி வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட வந்து இருக்காங்க. எங்கள் அம்மாயி இல்லை அப்படின்றது வந்து நான் வந்து அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணுவேன். ஆனால் எங்கள் சித்தி அம்மாயி பார்க்கும்போதெல்லாம் அந்த குறையுமே தீந்துரும். அந்தளவுக்கு வந்து எங்கள் மேலே வந்து பாசமாக இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை. ஸோ எங்கள் சித்தி அம்மாயியோட மருமக. கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அத்தையோட பொண்ணு, 2வது பொண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து பையன், அவன் வந்து கல்யாணத்துக்கு வரல, பொண்ணு மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கூட இருக்கிறதா என்னோட மாமா. மண்டபத்துக்குள்ள என்டர் ஆகும்போதே ஒரு அத்தை வந்து காட்டினேன்ல, அவங்களோட மருமக தான் வந்து இந்த எல்லோ சாரி. கூட இருக்கிறது வந்து அவங்க தம்பி பொண்ணுங்க 2 பேரும். இவங்க பாத்தீங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா வந்து ரிலேட்டிவ்ஸ் தான். எப்ப பார்த்தாலுமே கலகலப்பா ஜாலியா வந்து பேசிப்போம். சூப்பரான ஒரு அம்மா பொண்ணு காம்பினேஷன் இவங்க 2 பேருமே. சரி வாங்க, முதல்ல நான் எல்லார்த்தையும் சாப்பிட்டுட்டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் வந்ததே மெயினா அதுக்காக தான். பயங்கர பசி வேற. ஸோ சாப்பிட்டுட்டே வந்து எல்லார்த்தையும் வந்து காமிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மெனு எல்லாமே வாங்கிட்டேன். இவ தான் பாத்தீங்கன்னா எங்க சித்தி அம்மாயோட பேத்தி, அதாவது எங்க சித்தியோட பொண்ணு. அந்த கிரீன் கலர் சாரி தான் வந்து எங்க சித்தி. இப்ப காமிச்ச பாத்தீங்களா, அவ தான் எங்க சித்தியோட பொண்ணு பூமிகா. அம்மாய்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு, அதான் வந்து எங்க சித்தி. அப்புறம் எங்க மாமா, 2 பேர் தான். இவங்க தான் வந்து நான் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண, உங்களுக்கு தெரியும், என்னோட அத்தை. வந்து பக்கத்துல இருக்க ப்ளூ சாரி தான் வந்து என் அத்தையோட தம்பி வைஃப். எனக்கு வந்து சித்தி முறையாகுது. இவங்க தான் பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு அத்தை, அதாவது எங்க அப்பச்சியோட இன்னொரு அண்ணாவோட மருமக. இவங்க தான் என் கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து இவங்க தான் வந்து செஞ்சாங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலயே வந்து ஆல்ரெடி வந்து காமிச்சிருந்தேன். டைனிங் ஏரியா ஃபுல்லாவே செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே இடம் இல்ல, அந்த அளவுக்கு கூட்டம். இவங்க தான் பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு சித்தி. அத்தை காட்டின பாத்தீங்களா, அவங்களோட இன்னொரு தம்பி வைஃப். இவ வந்து அத்தையோட பையன், என்னோட தம்பி. இவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இதுக்கு முன்னாடி வீடியோல காட்டியிருந்தேன். ஈரோடு ஃபேன்சி சித்தப்பாவோட ஃபர்ஸ்ட் மருமக. கூட இருக்கிறது இன்னொரு சித்தி பொண்ணு. அண்ட் இவ வந்து என்னோட ஃப்ரெண்ட் நிஷா. எங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மணிக்கணக்கா வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா இவங்க அளவுக்கு இல்லப்பா. இப்ப வரவங்க எல்லாருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாம் ஒன்னாவே தான் இருந்தோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணா வந்து சொல்லிக்கலாம். கூட இருக்கிறது வந்து அவனோட வைஃப். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த 2 வீக்ஸாக தான் வந்து அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு சேனலுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே உன்னோட சேனல் நான் டெய்லி பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என் சேனல் வந்து க்ரோ ஆகுதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஃபீலாக இருக்குது. இதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பாப்பா வந்து இதுல கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொன்னானே, கூட்டிட்டு போனா அதுக்கு அவ்வளோ கூட்டம் நிக்குது. இதுக்கு வேற இந்த குட்டீஸ்க்கெல்லாம் பயங்கர சண்டை போட்டு ஒரு வழியா இறைவி வந்து உள்ள ஏத்தி விட்டுட்டேன். ஒரே ஒரு ரவுண்டு தான் போனா எல்லார்த்தையும் வந்து வெளியே வர வச்சுட்டாங்க. அவளுக்கே சலிச்சிருச்சு, ஏன் தான் உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல மட்டும். இவங்க எல்லாருமே அக்கா ஃபேமிலி, அக்கா மாமா 2 பேர்த்தோட பையன், இன்னொரு பையன் இருக்கான், அவன் எங்க போனானே தெரியல, ஆளுக்கானோ. அண்ட் அக்காவோட தம்பி பையன், அவங்களோட வைஃப், இவங்க எல்லாருமே. இந்த குட்டி பாப்பா எங்க யாழ்முகிலோட தங்கச்சி, அவளை வந்து புட்டுன்னு தான் நாங்க எல்லாருமே கூப்பிடுவோம். ஸோ அவ்வளோதான், நான் பார்த்தவங்க எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே பேசிட்டு இருந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி என்னோட சேனல் அண்ட் என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.